வணக்கம். ஜனவரி 28ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 27ஆம் தேதி நிஃப்டி 1.1% கீழே விழுந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 5,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 16,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க. 9,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 6,600 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு ஜனவரி 28ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார், ஹுண்டாய், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க், டிடிகே பிரஸ்டீஜ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, சிஜி பவர், சுஸ்லான் எனர்ஜி, பிஹெச்இஎல், திருமலை கெமிக்கல்ஸ், சிப்லா, விஐபி இண்டஸ்ட்ரீஸ், கோல்கேட், பிரமல் ஃபார்மா, எஸ்பிஐ கார்டு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ். டாடா ஸ்டீல் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 295 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 43% விழுந்திருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்த நஷ்டம் 371 கோடி ரூபாய் நஷ்டம் அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. வருவாய் இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. 53,648 கோடி ரூபாய். மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 52,846 கோடி ரூபாய். நம்ம நேற்று ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. யுஎஸ்ஏ அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பியா மீது புதிதாக வரி விதிக்கிறாரு. ஏன்னா அவங்க சட்டவிரோதமாக உள்ளே வந்திருக்கிற ஆட்களை அவங்க கைது செய்து திரும்ப கொலம்பியாவுக்கு அனுப்பியிருந்திருக்கிறாங்க அவங்களுடைய போர் விமானம் வழியாக. ஆனால் அதை தர இறங்க அவங்க அனுமதிக்கலை. அதுக்கு பிறகு அவர் வரி விதிச்சார்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, இப்போதைக்கு அந்த டேரிஃப் எல்லாமே அவர் ஹோல்டில் போட்டிருக்கிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8ல் 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அந்த மைக்ரன்ஸ், இல்லீகல் மைக்ரன்ஸை திரும்பி அனுப்புறது குறித்து ஒரு ஒப்பந்தம் வந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இன்கிரெட் நிறுவனம் நிஃப்டியுடைய டார்கெட்டை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 25,120, இப்போ 23,260 குறைச்சிருக்கிறாங்க. தற்போதைய லெவலில் இருந்து 2% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க இன்கிரெட். தகவல் நம்ம கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. எந்தெந்த செக்டரில் இன்கிரெட் ஓவர் வெயிட் ரேட்டிங்காக இருக்கிறாங்க: அலுமினியம், சிமெண்ட், கேபிட்டல் குட்ஸ், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், இஎம்எஸ், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் நினைக்கிறாங்க, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி, ஆயில் அண்ட் கேஸ் மற்றும் ஃபார்மா. நியூட்ரலாக இருக்கக்கூடிய செக்டர்ஸ் ஆட்டோ ஆன்சிலரிஸ், கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்டர் வெயிட்டாக இருக்கக்கூடிய செக்டர்ஸ் அக்ரி, ஏவியேஷன், பில்டிங் மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ், போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் செக்டர். ஹீடல்பர்க் சிமெண்ட் இந்தியா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, அல்ட்ராடெக் நிறுவனம் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. போட்டியில் வேறு நிறுவனங்களும் இருக்கிறாங்க. அதானி குரூப், ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டும் போட்டியில் இருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. லாரஸ் லேப்ஸ் நேற்று இன்ட்ராடேல 15% விழுந்தது. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. என்ன செய்தி? யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஃபண்டிங்கை நிறுத்தி இருக்கிறாரு. பிரசிடென்ட்ஸ் எமர்ஜென்சி பிளான் ஃபார் எய்ட்ஸ் ரிலீஃப் ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸ், PEPFAR, அதை 90 நாட்களுக்கு குறைந்தபட்சம் நிறுத்தி வைத்திருக்கிறார். மறு ஆய்வு செய்ய இருப்பதாக ஒரு செய்தி வெளியானது. இதனால லாரஸ் லேப்ஸ் பாதிப்படையுன்ற மாதிரி செய்தி இருந்திருக்கு. லாரஸ் லேப்ஸ் அந்த செய்திக்கு இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்ற மாதிரி அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த எய்ட்ஸ் ஃபண்டிங்க்கு பல வழியாக அவங்களுக்கு ஃபண்டிங் வருது. அதில் ஒரு வழி தான் PEPFAR. மீதம் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டுடைய அரசு கொடுக்குறாங்க. அதே போல் குளோபல் ஃபண்டும் இருக்குது. அதனால் பெரிய பாதிப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில். மற்றொரு அப்டேட் அதே ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யூஎஸ்ஏ இப்போ மறுபடியும் WHOல இணையறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முன்ன நாமளே செய்தி பார்த்துருந்தோங்க. WHOல இருந்து அவங்க வெளியேறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து. இப்போ மறுபடியும் யூஎஸ்ஏ உள்ளே வராங்கன்ற மாதிரி அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க லாரஸ் லேப்ஸ். ஸோ அதே மாதிரி இதற்கும் அந்த மாற்றம் இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க லாரஸ் லேப்ஸ். லாரஸ் லேப்ஸ்க்கு 16 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 7 பேர் பை ரேட்டிங், 3 பேர் ஹோல்டு ரேட்டிங், 6 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஜோதி லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. 40 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு.
கரண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து. டிடி லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் முன்னவே அறிவித்தது தான் பின்னணி. 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க February 12. ஐடிசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். டிமர்ஜர் குறித்தான அப்டேட். ஐடிசி ஹோட்டல்ஸ் எப்போ லிஸ்ட் ஆகுது என்எஸ்சி பிஎஸ்சியில் January 29 லிஸ்ட் ஆக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதானி வில்மர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 16,859 கோடி ரூபாய், ஹையஸ்ட் எவர் ரெவென்யூ இந்த குவார்ட்டரில். இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் 411 கோடி ரூபாய், ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் இந்த குவார்ட்டரில் தான். இயர் ஆன் இயர் 104% அதிகரிச்சிருக்கு. மாருதி சுசுகி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை January 29 வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட்டில் என்ன எதிர்பார்க்கலாம்? வருவாய் எதிர்பார்ப்பது 38,838 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 3,596 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வால்யூம்ஸ் 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். கோல் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்ட் ₹5.60. ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 8,491 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% விழுந்திருக்கு. இன்கம் 37,923 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. டெலிவரி லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க ஹெச்பிசிஎலுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பேன் இந்தியாவில் லூப்ரிகன்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க டெலிவரி லிமிடெட். எல்டி ஃபுட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 4. கனரா பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 4,104 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9,148 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.34%, போன குவார்ட்டரில் 4.39% இருந்தது. நெட் என்பிஏ 0.89%, போன குவார்ட்டரில் 1.32% இருந்தது. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் மற்றும் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு? ஜேபி மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1,500. பர்ன்ஸ்டைன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1,440. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் டார்கெட் 1,600. தற்போது லெவலிருந்து 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1,600 ரூபாய். 51 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க ஐசிஐசிஐ பேங்க்குக்கு. அதில் 46 பேர் பை ரேட்டிங்கும் 5 பேர் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. பிரைம் செக்யூரிட்டிஸ் பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக்கை நடத்துகிறாங்க. 6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் இது 1.79%. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 305 ரூபாய். தற்போது லெவலிருந்து 17% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 18 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறாங்க இந்த பைபேக்கிற்காக. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதே போல் பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமா அப்படின்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மான்பா ஃபினான்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 25 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 5. ஏசிசி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 1,092 கோடி ரூபாய், ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த குவார்ட்டர் தான் 103% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 5,927 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. எக்ஸிகாம் டெலி சிஸ்டம்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க டெஸ்கோ சார்ஜ் ஜோன் லிமிடெட்டுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எதற்காக? அவங்க 500க்கும் மேற்பட்ட ஹை பவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை அமைப்பதற்காகத்தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸிகாம் டெலி சிஸ்டம்ஸ். கிரீவ்ஸ் காட்டன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிரபல இன்வெஸ்டரான புரிஞ்சு வெலித் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாரு. அவருடைய கம்பெனியான ஈக்விட்டி இன்டெலிஜென்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 12.52 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கு. அதாவது 0.51% ஸ்டேக் கிரீவ்ஸ் காட்டனில் வாங்கியிருக்கிறாங்க January 27. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நெட் ப்ராஃபிட் 548 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 806 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 0.29%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.25%. ஸோ கிராஸ் என்பிஏ அதிகரிச்சிருக்கு. நெட் என்பிஏ 0.13%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.1% இருந்தது. நெட் என்பிஏவும் அதிகரிச்சிருக்கு. அதானி டோட்டல் கேஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா.
ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 20% சரிந்திருக்கு, 142 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதிகரிச்சிருக்கு 13% இயர் ஆன் இயர் கம்பேரிசனில், எண்ணிக்கை 1401 கோடி ரூபாய். ஓமேக்ஸ் ஷேர்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஒரு முக்கிய அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களுடைய ஒரு புது ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறாங்க. 5000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராஜெக்ட் வழியாக. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க செலவு செய்ய இருப்பது 2800 கோடி ரூபாய். அடுத்த 3 to 5 ஆண்டுக்கு வரக்கூடிய வருவாய் 5000 கோடி ரூபாய் என்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆர்பிஜி லைஃப் 9% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 1168% வால்யூம் அதிகரித்தது. பாம்பே சூப்பர் 6% ஷேர் பிரைஸும் 915% வால்யூம் அதிகரித்தது. பேங்க் ஆஃப் இந்தியா 6% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 1186% வால்யூம் அதிகரிப்பு. ஹீடல்பர்க் சிமெண்ட் 5% ஷேர் பிரைஸும் 1700% வால்யூம் அதிகரித்தது. சோபா 5% உயர்ந்தது, 2900% வால்யூம் அதிகரிப்பு. சுமிட்டோமா 4% ஷேர் பிரைஸ் 300% வால்யூம். டிசிபி பேங்க் 4% உயர்ந்தது, 384% வால்யூம் அதிகரிப்பு. ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் 4% ஷேர் பிரைஸும் 260% வால்யூம் அதிகரிப்பு. அதானி வில்மர் 4% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 200% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஆனந்த்ராஜ் 18% வீழ்ச்சி, 260% வால்யூம் அதிகரிப்பு. ஜாக்சன் பால் ஃபார்மா 13% சரிந்தது, 266% வால்யூம் அதிகரித்தது. லாரஸ் லேப்ஸ் 11% வீழ்ச்சி, 1127% வால்யூம் அதிகரிப்பு. சிடிஎஸ்எல் 10% சரிந்தது, 111% வால்யூம் அதிகரிப்பு. நியூஜென் சாஃப்ட்வேர் 10% வீழ்ச்சி, 313% அதிகரித்தது வால்யூம். சொலாரா ஆக்டிவ் 10% வீழ்ச்சி, 135% வால்யூம் அதிகரிப்பு. சிஆர்எம் சில்க் 10% வீழ்ச்சி, 297% வால்யூம் அதிகரித்தது. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 10% சரிந்தது, 1049% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.